உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியா உங்களை பார்க்கக்கூடிய போட்டோ எடுக்க அங்க இது கரெக்டா இருக்கு இப்படி அங்க கிளியரா இருக்கு ஆமா 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 சைடுல நில்லுங்கம்மா இதை எடுத்து வீட்லயே நம்ம இது போடுமா நிச்சயமா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கீழதான் நீங்க என்னை வந்து கேட்கணும் சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது இருக்கு அப்படிங்கிறது அதை நல்லா இருக்கும் பொண்ணு அம்மா மறக்காத நண்பா கையை மட்டும் நீட்டு நீ ஏன் தலையெல்லாம் எடுப்போம் எடுப்போம் அம்மா 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 மறக்காதீங்கம்மா கேமரா எடுத்துட்டு இருக்க மறக்காதீங்க வழி விடுங்க மறக்காதீங்க அவங்க எல்லாம் பாவம் அவ்வளவு தூரம் கையில கேமரா பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க எதுக்கு ஆன் பண்ணிட்டீங்களா வழி விடுங்க எல்லாருக்கும் வருவாங்க உள்ள வா வெயில் வேற அடிக்குது சொல்லுங்கம்மா வீட்டுக்கு பெரிய பொண்ணு தட்டச்சி நடக்குது ரெண்டு பொண்ணு பெற்றுட்டு ஒரு மறைவட்டம் வந்து நான் காசையில இருந்தேன் நானு. அப்புறம் டெலிவரி ஆயிடுச்சு. இப்ப திருப்பி காசைக்கு போறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய பாதம் தொட்டுட்டு, ஏன்னா அவர் இறைவனடி சேர்ந்துட்டாருன்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய மக்களுக்குமே நான் தெரிவிச்சிருக்கேன், ஐயாவுடைய கோவில்ல நீங்க போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சா குழந்தை வரம் வேண்டும், எனக்கு திருமணம் வரம் வேண்டும், எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க வேண்டுதல் வச்சா நிச்சயமா நடக்கும்னு சொல்லிட்டு நாங்க வாக்கு கொடுத்திருக்கோம். ஐயா வந்து இறைவனடியில தான் சேர்ந்திருக்கிறாரு. அவருடைய புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு பல மக்களுடைய வீட்டுல இன்னைக்கு ஐயாவுடைய சிலை கோயில்கள்ல கருவறைகள்ல கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு. இன்னது பெரிய அளவுல வரும். ஐயாவுடைய புகழ் இந்த உலகெங்கும் ஓங்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஐயா என்னைக்குமே வந்து நம்மளை வந்து இந்த மதம் இந்த ஜாதி என்று கூப்பிடவில்லை. இந்துவை எழுந்து வா, முஸ்லீமை முழங்கி வா, கிறிஸ்துவனை கிளம்பி வா என்று ஐயா சொல்லவில்லை. மனிதனை எழுந்து வா, மானுடம் படைக்கவா, உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை. சுடுமுறைதான் நெருப்பு, சுற்றுமுறை பூமி, நீங்கள் அனைவரும் போராடுமுறை மனிதன் என்று சொல்லும் வீர தமிழன் ஐயா அவர்கள் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார். நம்மிடையே அனைவரிடமே பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயாவுடைய புகழ் இந்த உலகெங்கும் பரவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. அம்மா அவர்களை சந்திச்சு ஆசி பெறலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக ஐயா தரிசிட்டு நான் ஆள் இருப்பாங்க, பண்ணுங்க. சாப்பிடணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு கூண்டு தனியா நிச்சயமா பேர் வந்துருக்கேன். நான் பார்த்து சரி சரி ஓகே. கைது பண்ணிட்டாங்க. அவர் இருக்கும்போது மக்கள் யாருக்குமே தெரியல. ஆனா அவர் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா அவர் அப்படியே இல்லவே இல்லை. நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் கடவுளாக இருக்கிறார்.
அவர் இறைவனோட திருப்படி சேர்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் நிறைய செய்வார். நம்ம கண்ணார பார்க்க தான் போறோம். ஸோ என்ன காசில இருந்தே அவர் மறைவில் அப்போ வர முடியல. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி ஐயாவுடைய பாதம் பேர் வந்திருக்காங்க. இதுக்கு என்ன வந்தீங்கன்னா நீங்க ஏதாவது சாப்பிட்டு கேட்க தெரியுதுண்ணா தெரியும் Bro.